டெய்லி சவுத் இண்டியன் தான். இன்றைக்கி ஒரு நாள் பஞ்சாப் பக்கம் போகலாமா? பஞ்சாபி ஸ்டஃப்டு பிந்தி ஃப்ரை செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வாசனை வர வரை வறுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, தேவையான அளவு உப்பு, நல்லா வறுத்து அரைச்ச சோம்பு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயோட தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி கோடு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இடையில இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயிலையும் இந்த மாதிரி மசாலாவை நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு பேனில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதோடு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விடுங்க. மூடியை போட்டு மூடி நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல தயிர் சாதத்து கூட இந்த பஞ்சாபி பிந்தி ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.